வாழ்வில் சிரிப்பது எப்படி என்று நீ கற்றுக்கொள். அழுவது எப்படி என்பதை இந்த உலகம் உனக்கு கற்றுக் கொடுத்துவிடும். மனநிலைக்கு தகுந்தாற்போல் பேசிவிடாதீர்கள். ஏனென்றால் மனநிலை மாறலாம், ஆனால் பேசிய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது. வாழ்க்கையில் எவ்வளவு பட்டாலும் நல்லவர்களுக்கு நடிக்க வருவதில்லை, இயல்பாகத்தான் இருப்பார்கள் எப்போதும். நீ அன்பாக இருக்கிறாய் என்பதை விட உண்மையாக இருக்கிறாய் என்பதே முக்கியம். ஏனெனில் அன்பை விட அதிக மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது உண்மை. உண்மையான உறவுகளுக்கு விட்டு கொடுங்கள், ஏனெனில் அது பாசம். உறவென்னும் பெயரில் உங்களை உபயோகப்படுத்திக் கொண்டே இருப்பவர்களை விட்டு விலகுங்கள், அது வேஷம். மனம் உடைந்து சிந்தும் கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு மிக அதிகம். அதை மனிதர்களிடம் காட்டுவதை விட நீ வணங்கும் இறைவனிடம் காட்டிவிடு. எந்த பெண்ணையும் அழகில்லை என்று கேலி செய்யாதீர்கள். அவளிடம் ரசிப்பதற்கு அழகு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் யாரோ ஒருவர் வசிக்க அழகான இதயம் இருக்கலாம். நேற்றைய சூழ்நிலையை வைத்து இன்றைய தினத்தை தீர்மானித்து விடாதே. ஒருவேளை நாளைய சூழ்நிலை உனக்கு ஏற்றபடி மாறலாம். நம்பிக்கையோடு காத்திரு. நம்பிக்கை வெற்றியோடு வரும், ஆனால் வெற்றி நம்பிக்கையுள்ளவரிடம் மட்டுமே வரும். பணிவு என்பது தாழ்மையின் சின்னம் அல்ல, அது உயர்ந்த பண்பின் அறிகுறி. இறைவனால் முடியாத செயல் ஒன்று உண்டு, அது நடந்ததை நடவாததாக ஆக்க அவராலும் இயலாது. நீ மன அழுத்தத்தில் இருந்திருந்தால் இறந்த காலத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் கவலையில் இருந்திருந்தால் எதிர்காலத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் மன அமைதி இருந்திருந்தால் நிகழ்காலத்தில் வாழ்கிறீர்கள். நிலைமை மாறினால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்பது பொய். மகிழ்ச்சியாக இருந்தாலே நிலைமை மாறிவிடும் என்பதே உண்மை. வாழ்க்கையில் எல்லா தருணங்களையும் ரசிச்சே வாழ முடியாது, வெறுத்தும் வாழ வேண்டியிருக்கும். ஏன்னா வெறுத்து ரசிக்கிறது தானே சுவாரஸ்யம். பிறர் சந்தோஷத்தில் இணைந்திருப்பதை விட பிறர் துன்பத்தில் இணைந்திருப்பதே உண்மை நிறைந்த அன்பும் என்றும் பிரியாத உறவுமாக இருக்கும். விடை தேடிய பயணம் தான் வாழ்க்கை. சிலருக்கு விடை தெரியவில்லை, பலருக்கு வினாவே புரியவில்லை. ஏமாறுவதற்கும் ஏமாற்றுவதற்கும் சிறு வித்தியாசம். ஒருவரன் அலட்சியம், மற்றவருக்கு அவசியம். நீ தேங்கி நிற்கும் சாக்கடை போல இருந்தால் மட்டுமே உன்மேல் எரியப்படும் கற்களால் கலங்கப்படுவாய். நதியாய் ஓடிக்கொண்டிருந்தால் எத்தனை கற்கள் உன் மீது வீசப்பட்டாலும் அதை படிக்கற்களாக உபயோகித்து மேலெழுவாய். கடைசியில் உன்னிடம் மிஞ்சுவது உன்மேல் நீ கொண்ட நம்பிக்கை மட்டுமே. அதை மட்டுமென்றும் இழந்து விடாதே. அது உன்னை எந்த சூழ்நிலையிலும் மீட்டெடுக்கும். ஒரு நிமிடம் உன் கவலைக்கு இடம் கொடுத்தால் நீ ஒவ்வொரு நிமிடமும் உன் மகிழ்ச்சியை இழப்பாய். உன் வாழ்வில் எதை இழந்தாலும் துணிச்சலோடு போராடு. எத்தனை துன்பங்கள் நேர்ந்தாலும் அடுத்த துன்பத்தை எதிர்நோக்கும் தைரியம் இருந்தால் துன்பம் கண்ணுக்கு தெரியாமல் ஓடிவிடும். வலிமை என்ற சொல் திரும்ப திரும்ப சொல்லப்படும் போது வலிமை தருகிறது. சோர்வு என்ற சொல் திரும்ப திரும்ப சொல்லப்படும் போது சோர்வு தருகிறது. எந்த எண்ணங்கள் நம் மனதில் உலவுகின்றதோ அந்த எண்ணங்களின் வடிவமே நாம். இறுக்கமான சூழலை எதிர்கொண்டு எல்லாமே உங்களுக்கு எதிராக இருந்தாலும் இன்னும் ஒரு நிமிடமும் நீடிக்க முடியாது என்று தோன்றினால் கூட கைவிட்டு விடாதீர்கள். ஏனெனில் அந்த இடத்தில் அந்த நேரத்தில் தான் வாழ்க்கை திசை திரும்பும். செலவழிக்க சில்லறை கூட இல்லாத போதுதான் தெரியும் வீணான நாம் செலவழித்த பணத்தின் அருமை. கடலில் கூட மூழ்கிவிடு, தவறில்லை. காப்பாற்ற 4 பேர் வருவான். கடனில் மூழ்கிவிடாதே. காப்பனாகி இப்போது இருந்திருந்தால் கம்புக்கு பதிலாக செல்போனைத்தான் உடைத்திருப்பாள். தவறுகள் செய்ய பல சந்தர்ப்பம் அமையலாம், ஆனால் தவறுகளை சரி செய்ய ஒரு சந்தர்ப்பம் மட்டுமே கிடைக்கும். உன் வயதை
வயதை காட்டிலும் உன் குணம்தான் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும். நீ கை கொடுத்து உதவக்கூட தேவையில்லை. ஆனால் கை கொடுப்பது போல் கொடுத்து கீழே தள்ளிவிட வேண்டாம். சிறகுகள் நனைந்தால் பறக்க முடியாதுதான். ஆனால் எந்த ஒரு பறவையும் வானத்திடம் மழையே பெய்யாது என்று கெஞ்சுவதில்லை. வாழ்க்கையே ஒரு போராட்டம்தான். தேடி அலைகின்றவனுக்கு அது கிடைப்பதில்லை. உயர்வு என்பது தன்னை அடையும் தகுதியுடையவனை தேடிச் சென்று அவனை உயர்த்துகிறது. என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்னும் ஒரு திமிர் மட்டும் இருந்தால் போதும். வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டு போகலாம். வாழ்வில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை தனியாக சமாளித்து பழகி கொள்ளுங்கள். அப்போதுதான் உங்களுடைய பலம் மற்றவர்களுக்கு தெரியும். தன்னம்பிக்கை வரும். செய்யும் முயற்சி உன்னையே பதற்றமடைய செய்யுமானால் அது முடிவில் சிறந்த பலனை தரும். இலக்கை முடிவு செய். அதை அடையும் வழியை இறுதி செய். பின் முயற்சி உன் வெற்றியை உறுதி செய்யும்.